விஜய் வந்து எப்போதுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை காப்பி பண்ணி தான் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது பல வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ வந்து அவர் என்னதான் எம்ஜிஆர் ஃபேனாக காட்டிக்கிட்டாலும் அவரை அறியாமலே தலைவரோட மேனரிசம் வந்து அவருக்குள்ளே வந்துடும் போல. ஏன்னா தலைவரோட ரசிகர்களால் தலைவரோட மேனரிசம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது அவங்களே அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கட்டாயமாக முடியாது. அது மாதிரி தான் இப்போவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் வந்து ஜனநாயகன் அப்படின்னு இப்போ ஒரு புதிய படத்தில் நடிச்சிட்ருக்கார் இல்லையா? அந்த படத்தில் இருந்து 2 போஸ்டரை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. விஜய்னாவோ எம்ஜிஆர் அப்படின்னு நினச்சி தான் அவர் வந்து இந்த போஸ்டரை வெளியிட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன், சாட்டை எடுத்து சுற்றுற மாதிரி. ஆனால் அது அசல் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முத்து படத்தில் செஞ்ச ஒரு காரியம் மாதிரியே இருக்குது. அவர் கை வச்சிருக்கிறதா இருக்கட்டும், சாட்டையை வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அவர் நிற்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா தலைவர் செஞ்சது போலவே பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த போஸ்டரில் நான் ஆணையிட்டாள் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் சொன்ன ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது. தலைவருக்கு அப்புறம் நடிக்க வந்த எல்லா நடிகர்கள்ட்டையுமே தலைவரோட சாயலை பார்க்க முடியும். ஏன்னா தலைவர் வந்து அந்தளவுக்கு சினிமா துறையில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இத்தனை வருஷமாக தலைவரோட ரசிகன் அப்படின்னு சொல்லியே வளர்ந்த விஜய்க்கு மட்டும் அந்த மேனரிசம் வராதா என்ன? அதனால தான் அவர் வந்து இந்த போஸ்டருக்கு தலைவரை போலவே அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரில. ஆனால் அந்த போஸ்டரை பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி இல்லை, தலைவர் முத்து படத்தில் பண்ண மாதிரி தான் இருக்குது.